நமஸ்காரம் அம்மா. நமஸ்காரம். ஜோசியர் இருக்கிறாரா? நீங்கள்? என் பெயர் சுதர்சனம். 2 தினங்களுக்கு முன் அடியேன் வந்திருந்தேன். ஆமாம் ஆமாம், அவர் சொல்லி இருக்கிறார். உங்கள் மகளின் ஜாதகத்தை கொண்டு வந்தீர்கள் அல்லவா? ஆம், அந்த ஜாதகத்தை நன்றாக ஆராய்ந்து பார்த்து பலன் கூறுவதாக சொல்லி இருந்தார். அதுதான் அவரை பார்த்து பலன் அறிந்து ஜாதகத்தையும் வாங்கி செல்ல வந்திருக்கிறேன். நீங்கள் வருவது அவருக்கு தெரியாது என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் இப்பொழுது அவர் அகத்தில் இல்லை, வெளியே சென்றிருக்கிறார். அடியேன் வருவதை அவருக்கு தெரிவிக்கவில்லை. தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பும் அமையவில்லை. சற்று அமர்ந்து விட்டு அவரை பார்த்துவிட்டு செல்கிறேன். அவர் எப்பொழுது வருவார் என்று என்னிடம் சொல்லிவிட்டு செல்லவில்லை. தாமதமாகலாம். நீங்கள் எதற்காக காத்திருக்க வேண்டும்? நான் தொலைதூரத்தில் இருந்து வருகிறேன். அதுவும் முக்கியமான விஷயம், பெண்ணின் வாழ்க்கையாயிற்று. நான் இங்கு காத்திருப்பதால் உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லையே? இதில் ஒரு சிரமமும் இல்லை. ஆனால் காத்திருப்பதில் பயனில்லை என்றுதான் கருதுகிறேன். பொதுவாக அவர் என்னிடம் எதுவும் சொல்லிவிட்டு செல்வதில்லை. பல சமயங்களில் பொழுது சாய்ந்த பின் தான் வருவார். ஆகையால் நீங்கள் செல்வதுதான் உங்களுக்கு நல்லது. அதற்கில்லை அம்மா. அன்றே என் மகளின் ஜாதகத்தில் உள்ள பலாப்பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் வந்தேன். ஆனால் அன்று அது நடக்கவில்லை. இன்றாவது அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். இன்றும் நிராசையுடன் நான் திரும்ப வேண்டுமா? அகமுடையாளும் அங்கு எதிர்பார்ப்புடன் காத்திருப்பாள். ஒரு பெண்ணின் தந்தை என்ற முறையில் உங்கள் தவிப்பும் சங்கடமும் எனக்கு புரிகிறது. நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவர் வந்ததும் நீங்கள் வந்து சென்றதை நான் சொல்கிறேன். அவரே உங்களை தேடி உங்கள் அகத்திற்கு உங்கள் மகளின் ஜாதகத்துடன் வருவார். வேண்டாம் வேண்டாம், அவர் என்னை தேடி வருவதா? அபச்சாரம் அபச்சாரம். இன்று மாலை நானே மீண்டும் வருகிறேன். நான் வந்து சென்றேன் என்பதை மறக்காமல் அவரிடம் தெரிவித்து விடுங்கள். என்ன, சென்று விட்டாரா? சென்று விட்டார். ஆனால் அவரை வழி அனுப்புவதற்குள் நான் பட்டுப்பாடு இருக்கிறதே, அது எனக்குத்தான் தெரியும். அவரிடம் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டியதுதானே. தாங்கள் அகத்தில் இல்லை என்று பொய் சொல்வதற்கு எனக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. பொய் சொல்ல உனக்கு சங்கடமாக இருக்கிறது. உண்மையை உடைத்து சொல்ல எனக்கு தர்ம சங்கடமாக உள்ளது. சில சமயங்களில் இப்படிப்பட்ட தர்ம சங்கட நிலையை எதிர்கொள்ள நேரிடும். பாவம் சுதர்சனம். அவர் முகத்தை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறது, பச்சாதாபமாக இருக்கிறது. பொய் சொல்லி அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் அந்த சந்தோஷம் நிலைக்காது. அதே சமயம் உண்மையை சொல்லவும் என் மனம் ஒப்பவில்லை. அப்படி என்ன தர்ம சங்கடம் அது? தார்மீகத்தை பற்றி நீ அறிவாய். ஜாதகம் என்பது ரகசியமானது. ஒருவரின் பலாபலன்களை மற்றவரிடம் சொல்வது முறையாகாது. பெண்களுக்கே உரித்தான ஆவல் உனக்கும் இருக்கிறது. ஆனால் இது உனக்கு தேவையில்லாத ஒன்று. எனக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம், சுதர்சனம் எப்பொழுது என்னை காண வந்தாலும் நான் வீட்டில் இல்லை என்றும் எப்பொழுது வருவார் என்று தெரியாதென்றும் சொல்லிவிடு. ஆனால் பொதுவாக நீங்கள் ஒருவரையும் இப்படி தவிர்த்ததில்லையே. இந்த ஜாதகமும் பொதுவான ஜாதகம் இல்லையே, பொருள் பொதிந்த ஜாதகமாக இருக்கிறது. சரி, அதை விடு. நான் சொன்னதை கவனத்தில் வைத்துக்கொள். சுதர்சனம் இனி என்னை சந்திக்கவே கூடாது.
அடேய், இங்கே என்ன சம்பாஷணை? ஊர்க்கதைகளை பேசுவதற்கு இங்கு இடமில்லை. குருதேவா, பாடம் பற்றிய விஷயங்களைத்தான் பேசிக் கொண்டிருந்தோம். அப்படியா? பலே பலே, நீங்கள் யாதவ பிரகாசரின் சீடர்கள் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். பாடத்தை பற்றிய சிந்தனையும் அதில் ஆராய்ச்சியும் அதன் பிறகு அதற்கான சந்தேகங்களை என்னிடமிருந்து பெறுவது உங்களது தலையாய கடமை. நாங்கள் ஆராய்ச்சி வரை போகவில்லை சுவாமி. இவன்தான் குழப்பமான சந்தேகத்தால் என்னையும் குழப்ப பார்க்கிறான். என்னடா குழப்பம் அவனுக்கு? பிரம்மமே பிரதானம் என்றும் நிர்குண வஸ்து என்றும் சொல்லப்பட்ட அதே பிரம்மம் ஒன்று மட்டும்தான் உள்ளது. அதுவே பரமாத்மா என்றும் மற்றவை மாயை என்றால் குழப்பமாக இருக்கிறது சுவாமி. இதில் குழம்ப என்ன இருக்கிறது? பிரம்மமான பரமாத்மா மட்டுமே நிரந்தரமானது. உலகமும் அதில் உள்ளவைகளும் பொய்யான மாயைதான். அப்படி என்றால் நாம் எல்லாம் பரமாத்மாவின் ஸ்வரூபங்கள் தானே சுவாமி? ஆமாம். நல்ல சூரிய ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் வீட்டின் மேற்கூரையில் பல ஓட்டைகள் இருந்தால் அதன் வழியாக வீட்டிற்குள் பல சூரிய கதிர்கள் தெரியுமல்லவா? அதனால் பல சூரியன்கள் இருக்கிறது என்று பொருளாகி விடுமா என்ன? சூரியன் ஒன்றுதான். அது என்றும் மக்களுக்கு ஒளி தந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் பரமாத்மாவும் ஒன்றாகவே இருக்கிறது. சூரிய கதிர்கள் போல் ஜீவாத்மாக்கள் இவ்வுலகில் படர்ந்து இருக்கிறது. இதுபோல்தான் நானும் இவனுக்கு விளக்கினேன் குருதேவா. நாம் அனைவரும் பரமாத்மாவின் சொரூபமான ஒரே ஆத்மா என்றால் நான் உன்னகத்திற்கும் நீ என்னகத்திற்கும் போக முடியுமா என்கிறான். இதுதான் விபரீத புத்தி. அடையனே, நீ இந்த உடல் என்ற எண்ணத்தில் இருக்கும் வரைதான் அதன் அடையாளமாக அவரவர் அகத்தில் தனித்தனியே இருக்க முடியும். ஆத்மா இந்த உடலை விட்டு சென்று விட்டால் பிறகு மாயையான இந்த ஜட உடல் செல்வது அனைவருக்கும் பொதுவான சுடுகாடு என்ற ஒரே அகத்திற்குத்தான். என்ன புரிகிறதா? புரிந்துவிட்டது குருதேவா. மன்னித்து விடுங்கள் குருதேவா. தவறொன்றுமில்லை. இப்படித்தான் குதர்க்கமாக கேள்வி கேட்க வேண்டும். அதற்கு சாதுரியமாக பதில் சொல்ல வேண்டும். அப்போதுதான் நீங்கள் என் சிஷ்யர்கள் என்ற பேரு பெறுவீர்கள். குருநாதா, அடியேனுக்கு ஒரு சந்தேகம். உனக்குமா? கேள். இல்லை, வேதாந்த பாடங்களை இத்தனை நாட்கள் பயின்றும் இவர்களுக்கு இந்த குழப்பம் வருவானேன்? வேதாந்தத்திலேயே இதற்கான தீர்வோ அல்லது விளக்கமோ இல்லையா? இல்லை, குழப்பம் ஏற்பட்டால் தான் தெளிவு பிறக்கும் என்று வேதாந்தமே குழப்பமான கருத்துக்களை தெரிவிக்கிறதோ? அடே அறிவியலி, உன் கேள்விக்கு இவர்கள் கேள்வியே பரவாயில்லை. அதற்கில்லை குருநாதா. இவ்விதமான குழப்பங்களுக்கு தகுந்த விளக்கங்கள் தரும்படி தாங்கள் ஏதாவது விரிவுரை எழுதக்கூடாதா என்றுதான் கேட்கிறேன். என் மனதில் இருப்பதை அப்படியே பிரதிபலித்து விட்டாய். என்னுடன் கூடவே இருந்ததில் உன் மூளையும் சிந்திக்கிறதடா. மாணவர்களே, வேதாந்த சூத்திரங்களில் இருக்கும் பல முடிச்சுகளை திறமையாய் அவிழ்க்க ஒரு சிறந்த விளக்க உரையை நான் தொகுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியிருக்கிறது. அதற்கு பல குறிப்புகள் பல உபனிஷத்துக்களில் இருந்து எனக்கு தேவைப்படுகிறது. அதை அளிக்கும் திறமை உங்களில் யாருக்காவது இருக்கிறதா என்பதை இதன் மூலம் அறியப் போகிறேன். உங்களில் யார் அதை செய்ய போகிறீர்கள்? வணக்கம் சுவாமி. அந்த பாக்கியவான் என்னை தவிர வேறு யார் இருக்க முடியும்? தங்கள் எதிர்பார்ப்புக்கு ஈடு கொடுக்கும் வகையில் சாமர்த்தியம் என்னிடம் மட்டும்தானே உள்ளது சுவாமி. நீதானடா என் சரியான சீடன். தன் மேல் ஒரு திடமான மேம்பட்ட நம்பிக்கை உடையவன்தான் என் சிஷ்யன். அது உன்னிடம் இருக்கிறது. உனக்கு நம்பிக்கையும் இருக்கிறது, தைரியமும் இருக்கிறது. எடுத்துக்கொள். நான் குறிப்பிட்ட பணியை உடனே எடுத்துக்கொள். நாளைக்கு உன் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய திருப்பு முனையாக ஆகப் போகிறது. அந்த வானம் பொய்க்கலாம். இந்த யாதவ பிரகாசனின் வாக்கு எக்காலத்திலும் பொய்க்காது.
என்ன ராமானுஜா, நீ மௌனமாகவே இருக்கிறாய்? குறிப்புகளை சேகரிப்பதில் உனக்கு ஆர்வமில்லையா? அல்லது அந்த திறமை உன்னிடம் இருப்பதாக நீ நினைக்கவில்லையா? உன்னை பற்றி ஆஹா ஓஹோ என்றார்கள். அதற்கான அறிகுறிகள் ஒன்றுமே காணோமே. இவ்விஷயத்தில் நீ இறங்கலாமே. இல்லை சுவாமி, அடியனுக்கு அப்படி ஒரு எண்ணம் எதுவும் ஏற்படவில்லை. ஏற்படாமல் போனது உன் குற்றமில்லை. இதற்கு முன் நீ இருந்த பாடசாலையின் தரம் எப்படியோ அதன்படிதான் மற்ற விஷயங்களும் இருக்கும். மயூரவண்ணன் யார்? அவர் பாண்டித்தியம் எவ்வளவோ அவ்வளவுதானே உனக்கும் அளித்திருக்க முடியும். ஒரு நிலைக்கு மேல் அவரிடம் எதிர்பார்ப்பது வீண்தான். ஆனால் இங்குள்ள மாணவனை பார், துணிந்து காரியத்தில் இறங்குகிறான் பார். ஆராய்ச்சி என்றதும் எப்படி பாய்ந்து வருகிறான் பார். அதுதான் என் மாணவன். சுவாமி, அடியேன் இங்கு கற்க வந்திருப்பதாகவே கருதுகிறேன். அறிய வேண்டியதும் நிறைய இருக்கிறது. தங்களது மேதாவிலாசத்திற்கு உதவும் அளவிற்கு அடியேனின் ஞானம் வளரவில்லை. உட்கார். சுவாமி, வா சம்பூர்ணம், என்ன விஷயம்? புதிதாக ஒரு மாணவன் நம் பாடசாலைக்கு வரப்போகிறான் என்று சொன்னேனே, அவன் வந்திருக்கிறான். வரச் சொல். வாருங்கள். நமஸ்காரம் சுவாமி. இவர்கள் மதுரமங்கலத்தில் இருந்து வருகிறார்கள். இவர் கமலநயன பட்டர். இது இவரது புத்திரன் கோவிந்தன். நமஸ்காரம். இவன் ராமானுஜனின் சித்தியின் மைந்தன். ஓ, இப்போது எனக்கு நன்றாக புரிகிறது. ராமானுஜா, நீ சொன்ன கோவிந்தன் இவன்தானா? ஆம் சுவாமி. நல்லது நல்லது. பார்ப்பதற்கு மிகவும் தேஜஸ்வியாகத்தான் இருக்கிறான். கேள்விப்பட்டேன். ராமானுஜன் எங்கு சென்றாலும் நீயும் பின்தொடர்ந்து செல்வாயாமே. இப்படித்தான் இங்கும் வந்தாயோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. உங்கள் ஞானக்கனியை சுவைக்கவே இவன் உங்கள் பாடசாலைக்கு வந்திருக்கிறான். ஏன் மதுரமங்கலத்தில் பழுத்த கனி ஏதும் கிடைக்கவில்லையா? திருப்பூட்குழிக்கு சுவைக்க வந்து விட்டீர். மன்னிக்க வேண்டும், அடியனுக்கு உணவு பதார்த்தங்களை உதாரணமாக சொல்லியே பழகிவிட்டது. அதனால்தான் பழம் என்று சொல்லிவிட்டேன். பாவம் குருதேவா, அவரும் என்னை போல் ஆகார பிரியர் தான் போல இருக்கிறது. வேண்டுமென்றால் நீயே அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறாயா? குருதேவா, கோவிந்தா, படிப்பு விஷயத்தில் மற்றொருவரை சார்ந்தே இருப்பது என்பது சரியல்ல. உனக்கென்று ஒரு தனித்துவத்தை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நல்லது. என்ன, புரிகிறதா? புரிகிறது என்று சொல். புரிகிறது சுவாமி. சுவாமி, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடியேனை ஆசீர்வாதம் செய்யுங்கள். வித்யையில் சிறந்து விளங்குவாயாக. எழுந்திரு. சுவாமி, அடியேன் உத்தரவு பெற்றுக்கொள்கிறேன். சென்று வாருங்கள். சரி கோவிந்தா, வருகிறேன். கோவிந்தா, உனக்கு எங்கு பிடிக்கிறதோ அங்கு சென்று அமர்ந்து கொள். ஆகட்டும் சுவாமி.
நடத்தும் பாசுர பாடசாலைக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. நேற்று கூட 2 புது மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். அடியனின் கனவே நம்மூர் மக்கள் மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்து ஊரை சேர்ந்த மக்களும் இந்த பாசுர வகுப்பின் மூலம் பயனடைய வேண்டும் என்பதுதான். உயர்ந்த எண்ணம் கூரேசா. நீ திட சிந்தனையுடன் செயல்படுவதால் உன் கனவு அவசியம் ஈடேறும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. நீ பாடசாலையை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நான் நமது கோயிலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வருடமாவது நாம் பராமரிக்கும் கோயிலை புனருத்தாரணம் செய்துவிட வேண்டும். வழி வழியாக நமது கட்டுப்பாட்டில் இருக்கும் கோயிலை சிறப்பாக பாதுகாக்க வேண்டும். என் மனதில் இருந்ததை பிரதிபலிப்பதைப் போல் இருக்கிறதப்பா நீங்கள் சொல்வது. அடியேனும் இதையேதான் சொல்லலாம் என இருந்தேன். வருங்கால சந்ததியினருக்கு நாம் விட்டுச் செல்லும் சொத்தில் இதுவும் ஒன்று. அடியனுக்கு பிறகு நீ, உனக்கு பிறகு உன் வழிவரும் சந்ததியினர் என்று நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். பொதுஜனங்கள் வழிபடும் கோயில் இது. நாம் சரிவர கவனம் செலுத்தவில்லை என்று யாரும் குறை சொல்லிவிடக்கூடாது. ராமானுஜன் இன்று இங்கு வரும் எண்ணத்தில் இருப்பதாக தெரியவில்லையே காந்திமதி. கேவி ஆனந்த் இயக்க விஜய் சேதுபதியும் டி ராஜேந்தர் இருவரும் இணைந்து பெயர் வைக்காத திரைப்படத்துல நடிக்க இருக்காங்க. இந்த படத்தை AGS தயாரிக்கிறார்.